I'm Deepak, coming from எட்டிப்பாத்தீங்கன்னா ஒரு 20 கிலோமீட்டரு. ஆக்சுவலாக வில்லேஜில் பேசுவாங்க இல்லையா, நாதேஷ் மிட்டியா அப்படின்வாங்க இந்த ஏரியாலாம். ஸோ அந்த மாதிரியான ஒரு ஏரியா நான் நாதேஷ் மிட்டியா. ஏன் அப்படின்னா ஒரு அடப்பல் இருக்கணும் இல்லையா, கம்பல்சரி. ஸோ யாருக்கெல்லாம் இந்த மாதிரி ஒரு செலிப்ரேஷனாக இருக்கட்டும், ஸோ இந்த மாதிரியான ஒரு என்ட்ரி, இந்த மாதிரி பூ மாலை இதெல்லாம் யாருக்கு வேணும் ஆக்சுவலாக? கண்டிப்பா இதை பார்க்கறதுக்கு முன்னாடியே உங்களுக்கு தோணிருக்காது, அப்படி பிளைன்லி நம்பினீங்க படிச்சா வேலைக்கு போயிடலாம் அப்படின்னு. ஸோ இதெல்லாம் பண்ணணும் அப்படின்னா சார் நான் சொகப்பிரசவம் மாரியம்மன் கோயிலில் தான் நான் பிறந்தேன். நீங்கள் மாரியம்மன் கோயிலில் பிறந்தா இந்த மாதிரி கிடைக்க முடியாது. ஸோ சும்மா ஜஸ்ட் ஒர்க் பண்ணேன். 4 வருஷம் கடின உழைப்புக்கு பின்னாடி இந்த ஸ்டேஜ் கிடைச்சிருக்கு. ரொம்ப சந்தோஷமான நாளுங்க. ஏன்னா நமக்குலாம் பூ போட்டு மாலை போட்டு வரவேற்கிறதுக்குலாம் ஒரு ஃபோட்டோலாம் இல்லை. எங்கள் ஊரில் இப்போ டேஷ் போட்டு கூப்பிட்றது தான் ஆளுதே தவிர நம்மளை ரெஸ்பெக்டிவாக பேசுறதுக்குலாம் ஆள் இல்லை. ஸோ அந்த பெருமையை கொடுத்த டியூசோட்டுக்கு மிக நன்றி. பேர், புகழ், பணம், படிப்பு, திறமை, வாழ்க்கை இது எல்லாமே தெளிவாக சொல்லி கொடுத்தது டியூசோட் மட்டும்தான். நான் 12 வருஷம் படித்த படிப்பாக இருக்கட்டும், நான் படித்த காலேஜில் இருக்கட்டும், இதை பற்றி எனக்கு தெளிவாக சொல்லி கொடுக்கல. ஸோ அதுக்காக டியூசோட்டை ஒரு கிரேட் கிளாப் பண்ணிக்கலாம் மேடம். தேங்க்யூ. நெக்ஸ்ட்டு பேனரில் இருக்க என் ஃபோட்டோ என்னை பார்த்து எதோ சிரிக்கிற மாதிரி இருக்குது. நாகேஷ் அழகாக ஒரு படத்தில் சொல்லியிருப்பாரு, என்ன அப்படின்னா ஒரு ஹோட்டலில் சர்வர் வேலை செஞ்சுருப்பாரு. அவர் வீட்டில் அந்த துணியை கூட மாட்டி வச்சுருப்பாரு. நான் எப்போல்லாம் பணம் சம்பாதிச்சேன் அப்படின்ற திமிரு வரக்குள்ள நான் அந்த துணியை திரும்பி பார்ப்பேன். அந்த துணி என்னை பார்த்து ஒரு ஓங்காரம் விட்டு சிரிக்கும். அப்போ எனக்கு அந்த தலைவனை விட்டு போயிடும் அப்படின்றவர். என் ஃபோட்டோ என்னை பார்த்து என்ன சொல்லுது அப்படின்னா, கடா ஓட்டை ஜெட்டி பணியில் போட்டு சுத்த பையன் உனக்கு பாட்டு போட்டு பூ போட்டு மாலை வரவேற்குதா அப்படின்னு என் ஃபோட்டோ. கண்டிப்பாக இது எல்லாமே ஒரு பெரிய ஹிஸ்ட்ரியில் இருக்கேன். இது எல்லாமே கொடுத்தது டியூசோட் மட்டும்தான். ஸோ டுடே சீஃப் கெஸ்ட் ரவிச்சந்திரன் சார், தேங்க்ஸ் ஃபார் வேல்யூபிள் டைம் சார். நான் இந்த இடத்துல நிற்கிறேன் அப்படின்னா கண்டிப்பாக என்னோட ஆல் அப்ளைன்ஸ் அண்ட் மை டீம்மேட்ஸ்க்கு ரொம்ப நன்றி. அவங்க அப்படின்னா நான் இல்லை. ப்ளஸ்ஸு ஊரில் பாருங்க, நான் நிறைய சேட்டை பண்ணுங்கிறேன். வாயை திறந்து அதெல்லாம் வேறு மாதிரி பேசுவேன். காலையில் இருந்து பேசினாலே அது அப்படி தான் பேசுவேன். ஸோ அந்த மாதிரி சுற்றி இந்த பையன் டியூசோட்டில் நல்ல ஒரு அங்கீகாரம் கொடுத்துருக்காங்க எனக்கு. பிஃபோர் டியூசோட் நான் கிட்டத்தட்ட 8வது வரையும் எனக்குலாம் படிப்புலாம் இதே இல்லை. நான் சாரில் கூட ப்ரைவேட் ஸ்கூலு, நாங்களாம் கவர்மெண்ட் ஸ்கூலு, கைநாட்டு கணக்கு. ஸோ அந்த மாதிரி சுற்றி இந்த பையனா எனக்கு 8வது ஒரு நம்பாஸ் என்ன அப்படின்னா, தெரியாதனமாக ஒரு அப்துல் கலாம் புக்கை ஒன்று படிச்சேன் சார். நான் அந்த புக்கில் ஒரு அக்னி சிறுகையில் அந்த புக்கில் என்ன போட்டுச்சுன்னா, நீ லெஃப்ட் ஹேண்ட் யூஸ் பண்ணால் ரைட் பிரெயின் யூஸ் ஆகும், நீ ரைட் ஹேண்ட் யூஸ் பண்ணால் லெஃப்ட் பிரெயின் யூஸ் ஆகும் அப்படின்னு போட்டுச்சு. ஓ அப்படின்னா லெஃப்ட் ஹேண்ட் யூஸ் பண்ணால் ரைட் பிரெயின் யூஸ் ஆகும், நல்லா படிக்கலாம் மாட்டுது. அப்போ நானும் அப்போ லெஃப்ட் ஹேண்ட் யூஸ் பண்ணுறேன். எப்படி சார் கழுத்திக்கு போகிறது, பேட்டிங் ஆகுது, இதெல்லாம் லெஃப்ட் ஹேண்ட் யூஸ் பண்ணுறேன். ஆனால் அந்த நப்பாசில் கண்டிப்பாகவே நான் நல்லா படிச்சுங்க. பார்த்துக்கோங்க, இந்த மாதிரி மறைமுகமான ஒரு நம்பிக்கையில் கூட நல்லா படித்தப்போ 9th அதே மாதிரி தான், 10th அதே மாதிரி தான். ஸ்கூல் லைஃப்பில் என்ன மிஸ் பண்ணுறீங்களா? 12வது முடிச்சுட்டு வந்துட்டு கண்டிப்பாக எல்லாரும் மிஸ் பண்ணிப்பீங்க. ஏன்னா நானும் கிட்டத்தட்ட ஸ்கூலில் பண்ணாத சேட்டெல்லாம் நீங்கள் எவ்வளோ சேட்டை பண்ணுங்கிறேன். ஸ்கூல் முடிச்சுட்டு வர வரையும் ஆனால் தாலி எடுக்கிற வச்சு ஸ்பெஷலாக போட்டு எக்ஸாம் வச்சுன்னா அப்படின்னு இருப்பீங்க. ஸ்கூல் முடிச்சிட்ட அப்புறம் தான் தெரியும். கிட்டத்தட்ட 10வது இது மாதிரி ஒரு சம்பவம் ஒன்று பண்ணுங்க. ஸ்பெஷலைஸ் அப்போ ஸ்கூலுக்கு டாப்புக்கு போயிட்டேன். டாப்புக்கு போயிட்டு பசங்களாம் கை கழுவி தண்ணி வந்து ஒரு குடத்துல ஊற்றும் இல்லையா. ஸோ நீ கரெக்டாக கல்லு போடுறேன், நான் கரெக்டாக கல்லு போடுறேன், ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சேர்ந்து விளையாடிருந்தேங்க. அப்போ எங்க துரதர்ஷனம் ஒரு 2 பொண்ணு கூடி குரு வந்துருச்சு. பொண்ணு பேர் பச்சாமா. அந்த பொண்ணு கருப்பா பயங்கரமாக, என் ஃப்ரெண்டு பயங்கரமாக கருப்பாப்பா, கருவை மட்டும் தான் சொல்லுங்க அவனை. ஸோ அதில் கரெக்டாக செங்கல் போட்டு விளையாடினேங்க. அந்த பொண்ணு குறுக்க வந்துருச்சு. அந்த பொண்ணுக்கு என்ன தான் வச்சு இந்த லோக்கம் டீச்சர் சொல்லிட்டா அப்படின்ச்சு. என் ஃப்ரெண்டு கருவாக்கட்டை கம்முனுக்காவோட எங்கன்னா டீச்சர் சொல்ல அப்படின்னா அந்த பொண்ணு போய் சயின்ஸ் டீச்சர் சொல்லிச்சுப்பா. என் சயின்ஸ் டீச்சர் பேர் மட்டும் தான் சாந்தி, அடிக்கிற அடிலாம் சும்மா அப்படிக்கும். ஸோ 10th ஷர்ட்டு சும்மா டைட்டாக கொண்டு போங்களே, அது கெத்து காமிக்கணும் அப்படின்னு சும்மா அடியோட புறமண்டையிலேருந்து கீழே வரையும் விடுது. இல்லை ஒரு கூத்து என்ன அப்படின்னா, டீச்சர் பசங்களும் கல் இத்தனை சோடு தூக்கி போடுறாங்க அப்படின்னு. ஆண்டவன் எங்களுக்கு ஒரு பேக்ரவுண்ட் பீஜம் போடுறான் ஃபா அப்படின்னு. இந்த சோடு கல் அந்த குடத்துல எப்படி சார் தூரம், நான் போடுறது இந்த சோடு கல், அது அப்படியே போய் சேர்ந்து இந்த சோடு கல்ல மாறி
மாறிடுச்சு. டீச்சர் கூப்பிட்டு கேட்கறாடா இந்த சோடு கல் அந்த பொண்ணு மேலே ஒன்றா பேரண்ட்ஸ் யாரா பதில் சொல்றது? என்ன நான் இந்த சோடு கல் ஒன்றும் புரியல. பசங்களாம் படிக்கிற பையன் அப்படி நம்ம முன்னாடி விட்டாங்க அடி வாங்கறதுக்கு. இதில் இன்னொரு கூத்து என்னன்னா, நாங்கள் அடி வாங்குறத பார்க்குறோம் பொட்ட பையன் அழுதுங்க. ஒரே அசிங்க எனக்கு. ஆக்சுவலாக அழ வேண்டியது நாங்கள் தானே, அவங்களா இது ஆண்டவன் அப்போ எங்களுக்கு அப்பயே போட்டாங்க. பத்தாவதுல பொட்ட பையன் தான் ஆடுறாங்க. எங்களுக்கு ஒரே சேமாக போயிடுச்சு. ஸோ கிளாஸுக்கு முன்னாடி போய் முட்டி போட்டு அதெல்லாம் பயங்கர ஒரு இன்சிடென்ட். ஸோ ப்ளஸ் ஒன்ல இதே மாதிரி தான். ப்ளஸ் ஒன்ல பாருங்க, நானே எங்கள் அண்ணாவாக இருக்கட்டும், ஸோ அவரோட ஃப்ரெண்டு என்னோட ஃப்ரெண்ட், நாங்கள் 4 பேர் தான் இருந்தேன் கேங்கு. அவங்க 3 பேரோட ஃபோன் இருக்குது, ஃப்ரீ ஃபயர் ஆடுறாங்க. நான் என்ன பண்ணேன்னு கேளுங்க, ப்ளஸ் ஒன்ல தாயம் போடலாம், ஒரு காய் வெட்டும். இப்போ தாயம் வந்து நான் இருக்கிறேன் கிளம்பி கூட கொரோனா டைமிங்ல என் பொழப்பே அப்படி தான் கொரோனால. ஸோ அந்த மாதிரியும் விளையாடிருந்தேன். எனக்கு ஒரு ஆசை என்ன பண்ணேன், நான் 8th NMS பாஸு, எனக்கு ஒரு 12,000 ஸ்காலர்ஷிப் அமௌண்ட் வரும். வந்ததும் ஃபர்ஸ்ட் எக்ஸாம் ஃபோன் எடுக்கிறப்ப கேம் ஆடுறது அப்படின்ற ஒரு மைண்டு. ஏன்னா இப்போ நைட்டு தூங்குற பண்ண என்னென்ன பண்ணுகிறோம் அப்படின்னா, 2 மணிக்குள்ள இருக்கவங்க படிக்கலாம் இல்லை, ஃப்ரீ ஃபயர் ஆடுவோம் பசங்களோட. அப்போ 2 மணி எழுதுறவங்க கேங்கில் என் ஃப்ரெண்ட்ஸ் வருவாங்க. என்னை சுற்றி இருக்கிறவங்க எப்படி இருக்கான்னு பார்த்துக்கோ. 2 மணிக்கு எழுந்து உட்காந்து ரேங்க் புஷ் பண்ணுறது பசங்களாம் தெரியும். ரூம் கார்டு ஆடுறவங்க, சிஎஸ் ஆடுறவங்களா, ரேங்க் மேட்ச் ஆடுறவங்களா, அப்போ உட்காந்து எழுந்து உட்காந்து ஆடுவாங்க. எதுனா சவுண்டு கேட்டுச்சு என்ன பண்ணுறது, பாத்ரூம்ல போய் உட்காந்து. ஸோ பாருங்க, அப்படி சுற்றி இந்த பையன் ப்ளஸ் 2லையும் மாங்காய் பாட்டை எடுத்து கிளாஸோட பேர் ஃபுல்லாக அங்கே எழுதி வச்சுட்டேன். அன்னைக்கும் துரதஷ்டம் உள்ள அடுத்த நாளே மழை வந்துருச்சு. பேர் தெரிஞ்சு கொட்டை கொட்டையா பேர்ல தெரிஞ்சு எக்ஸாம் வந்து அடிக்கிற கிளாஸுக்கு பெயிண்ட் அப்படின்ட்டாங்க. ஸ்டாஃப்ல இப்படி சென்டரில் உட்காந்து சட்டை காட்டி போட்டு பெயிண்ட் அடிச்சுக்கிறது. ஸோ இந்த மாதிரி நிறைய இன்சிடென்ட் எல்லாமே ஸ்கூல் லைஃப்பில் அனுபவிச்சுட்டு இருக்கேன். பட் ஆனால் படிக்கிற பையன் 10th 461 மார்க்கு, ப்ளஸ் 2 497 மார்க்கு. பேருக்கு மட்டும் தான் படிக்கிற பையன். ஆனால் 8ஆவதே மோட்டிவேட் பண்ணாங்க, டீம்ஸ் எக்ஸாம் பண்ணுறா இல்லை எங்கேயோ போயிடலாம் பண்ணாங்க. எங்க பாருங்க எனக்கு தெரியல, சரி டீச்சர் பட்டுலாம். எனக்கு டீம் மிஸ் என்னன்னு தெரியாது, எனக்கு டீம் மிஸ் என்னன்னே தெரியாது. அப்போ படுறாங்க. சரி சார் நான் சரி நிறைவேற்ற படிச்சுக்கலாம் அப்படின்னு பாருங்க. அதுக்கு அடுத்து 12வது முடிச்சுட்டா போட்டால் எனக்கு சத்தியமாக சொல்கிறேன், எனக்கு ஏடிஎம் அமௌண்ட் எடுக்கிறேன், சலான் ஃபில் பண்ணி தரேன். நான் சொன்னல பேர் கூட படிப்பேன், இதெல்லாம் கை நாட்டு நடந்தான். ஸோ அந்த மாதிரி தான் இருந்தேன். பட் ஆனால் இந்த 3 இயர்ஸ் கேப்பில் தான் எனக்கு டிப்ஸை பற்றி சொல்கிறாங்க. ஏன்னா நான் வந்து 10th படிக்கிறப்பல அவர் +2 கம்ப்ளீட் பண்ணிட்டார் மை பிரதர். பாருங்க, நானும் அவரில் எளிய மூணு கணக்கு. அதெல்லாம் இப்போ பாருங்க, ஜூம் வச்சிங்கன்னா தெரியுங்களா, அவர் கேர்மன் தான் அடிச்சதுல இல்லை கேர்மது. ஸோ அடி சும்மா சண்டை, அவர் செங்கல் எடுத்துவார், நான் கட்டை எடுத்துக்குவேன். சும்மா தலைக்காய் உடச்சுன்னு பாருங்க, நாங்கள் உதடு கூட ஒன்றும் கொஞ்சம் இருக்குது வீங்கிருந்தா நல்லா அடிச்சுட்டா. இப்படி நான் பாட்டுக்கு இது மேலே தொங்கிருந்தேன். காலை பிடிச்சி ஒரு சுற்றி விட்டாருங்க. ஒரு சுற்றிட்டு வந்து தரையை போட்டு கீழே விழுந்தேன். ஸோ அப்போ நைட்டு தூக்கிட்டு ஹாஸ்பிட்டல் போனாங்க. இந்த மாதிரிலாம் செம்ம சண்டை, எனக்கு அவருக்கு செட் ஆகும், சும்மா அடி தட்டி அப்படிலாம் அப்படி சுற்றிருந்தேங்க. இந்த 3 வருஷம் கேப்பில் தான் நான் 10th படிக்கிறப்பல ஒரு +2 கம்ப்ளீட் பண்ணிட்டு இந்த டியூஷன் ஆப்பர்ச்சுனிட்டி பற்றி சொல்கிறாங்க. அவருக்கு ப்ரெசன்டேஜ் கொடுக்குறப்ப நானும் அப்போ பக்கம் தான் உட்காந்து கஷ்டம் இல்லை. ஸோ எனக்கு அப்போ புரிஞ்சுக்கினேன். பட் ஆனால் எனக்கு அப்போ இன்ட்ரெஸ்ட் இல்லை யாரா பண்ணுறது அப்படின்னா. அவர் ஜாயின் பண்ணார். ஜாயின் பண்ணிட்டாருப்பா எங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எங்களை சத்தி வாங்குறாங்க. ஆனால் ஒன்றா எங்கே போகிறோம் போவே இல்லை அப்படின்னு சத்தி வாங்குறாங்க எங்கள் ஃப்ரெண்ட்ஸு. ஏன்னா நமக்கு தப்பு பண்ணுறது இந்த மாதிரி பட்டன் போகிறது பேசலாம் ஆகுமா அப்படின்னு கேட்டு நானும் சத்தியமாக போக மாட்டேன், வர ஒரு ரூம் கார்டு கிரியேட் பண்ணுறேன் கேம் ஆகலாம் அப்படிங்கிறதானே. அப்பயும் அப்படி தான் இருந்தேன். 12வது முடிச்சிட்ட அப்புறம் தான் எனக்கு என்ன காலேஜ் படிக்கிறது, என்ன டிபார்ட்மெண்ட் சூஸ் பண்ணுறது தெரியல. ஸோ ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட அதுவும் தான் நம்பினேன். நம்ம ஊரில் ஒருத்தர் ஒர்க் ஃப்ரம் ஹோம் பண்ணுறாரு, பிசிஏ டிபார்ட்மெண்ட் படிச்சுட்டு பிசிஏ எடுத்துக்கலாம்னா நான் படிச்சது மேக்ஸ் காலேஜ். எனக்கும் பிசிஏக்கும் சம்மந்தமே இல்லை. பிசிஏ எடுத்தேன், போனேன், ஒன்றும் புள்ள டி சைன் பண்ணிட்டேன். பார்த்துங்க, என் ஃப்ரெண்ட்ஸ் பேச்சை கேட்டேன், போனேன், வெளியே வந்துட்டேன். இதே தான். ஸோ டிசிஷன் இதுலேயும் உங்களோட தான் இருக்கணும். +2 கம்ப்ளீட் பண்ணிட்ட அப்புறம் தான் கேம் ஆடி நமக்கு அந்த பெட்டு மேலே நான் பாட்டு செவனின்னு. அப்போ 2 பேரும் எங்கள் அண்ணன் திடீர்னு இப்படி கிராஸ் ஆகிறாங்க. இந்த குறுக்கு அந்த கௌசிக் வந்தால் என்ன பண்ணுவோம் அப்படின்ற மாதிரி. இன்னைக்கு செலிப்ரேஷன் தான் மிஸ்டர் ஹரி சாரும் ஸ்ரீகாந்த் சாரும் வீட்டுக்குள்ளே வராங்க. பாப்பா இந்த மாதிரிலாம் ஒன்று தான் நாங்களும் ஒர்க் பண்ணுறேங்க, நாளைக்கு ஒரு ப்ரோக்ராம் இது வந்து பார்க்குறேன் அப்படின்னாங்க. சரி, ஆல்ரெடி ஒரு 3 டைம் கூப்பிட்டாங்க. 10th கூப்பிட்டாங்க போல, +1 கூப்பிட்டாங்க போல, +2 கூப்பிட்டாங்க. 3 டைம் கூப்பிட்டு நான் எட்டு பார்க்கவே இல்லை. ஏன்னா எனக்கு இப்போ அவ்வளோ இன்ட்ரெஸ்ட் இல்லை. அப்போ 12வது முடிச்ச அப்புறம் என்ன பண்ணுறது தெரியாமல் கூப்பிட்டாங்க. போய் தான் பார்ப்போமே, நம்ம ஏதோ ஒரு தப்பு கணக்கு போட்டுமே என்ன பண்ணுறது டியூஷனை பற்றி போய் நேரில் போய் பார்க்கலாம் அப்படின்னு புறாரம் மக்கள் பார்க்குறேன். நம்ம கை காலம் உதறது. நம்ம வேலை என்னது
கிரிக்கெட் ஆடுறது கிணத்துக்கு போகிறதோ கேம் ஆடுறோம்னா ஸ்கூல் வந்து உட்கார இப்படி முன்னாடியே உட்கார வச்சுட்டாங்க. நான் உட்காந்து பார்க்குறேன், நிறைய பேருக்கு தெரியும், ஒன்றுமே புரியல. சீஃப் கெஸ்ட் பேசிட்டு அப்புறம் தான் சீஃப் கெஸ்ட் மிஸ்டர் சுரேஷ் சார் தான் வந்தார். அப்போ தான் உட்காந்து பார்க்குறேன், ஓ இதுதான் டியூஸ் ஆஃப்ட்டு அப்படின்னு அப்போ தான் புரியுது. பண்ணிடலாம், நாமளும் உள்ள சேர்ந்து பண்ணலாம் அப்படின்னு ஒரு ஐடியா, ஜாயின் பண்ணலான்னு ஒரு தாட் வந்துட்டு அப்புறம் எப்படி எங்கள் அம்மா கிட்ட கேட்டது எனக்கு நல்லா தெரியும். இப்போ இதுக்கு முன்னாடி வீட்டில் போய் சொல்கிறேன், இந்த மாதிரி அம்மா இன்ஸ்டியூட் காசு கட்டினா காசு வருதான். எங்கள் அம்மா காதில் ரத்தம் மட்டும் தான் வரல, அப்படி கேட்குது. சும்மா அதெல்லாம் கெட்ட வர சும்மா அப்படியே விட்டு விளாட்டு இப்படி. ஸோ அந்த மாதிரி கேட்டாங்க, அந்த மாதிரி கேட்டாங்க. ஆனால் பட் நான் ஒரு டிசிஷன் எடுத்துட்டேன் சார். எனக்குலாம் எப்பவுமே ஒரு செல்ஃப் கண்ட்ரோலாக பண்ணிட்டு எப்பவுமே நான் 8வது படிக்கும் போது கெட்ட வார்த்தை அதிகமாக பேசுகிற பசங்களாம் கலாச்சிட்டாங்க. அதனால் ஒன்று வரையும் பேட் வேர்ட்ஸ் நல்லா யூஸ் பண்ணதே கிடையாது. எனக்கு வேணான்னா கண்டிப்பாக வேணான்னு விட்டுருவேன். அதனால் டியூ ஷார்ட் பிடிச்சி போச்சு, அவ்வளோ விடணும்னு ஆசை இல்லை. இந்த பக்கம் திரும்பினா பேரண்ட்ஸ் வேணான்றாங்க. சரி 4 ஸ்கூல் படிச்சுமே ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் நிறைய பேர் இருக்கிறாங்க. கடைசியில் ஒன்றாவே டைலாக் பண்ணாங்க என்கிட்ட. சரி அவுட்புட்லாம் கேட்கலாம், இந்த மாதிரி தான் நான் சேரலான்னு இருக்கிறேன் அப்படின்னு. ஒருத்தர்கிட்ட இருந்து பாசிட்டிவ் ரெஸ்பான்ஸும் யாருக்கிட்டும் வரல, அமௌண்ட் கொடுத்து யாரும் ஹெல்ப் பண்ணல. நான் அப்போ தான் ஒரு விஷயம் தெளிவாக புரிஞ்சுக்கிறேன், கடைசியில் யாரும் கூட வரமாட்டாங்க, நமக்கு நாம தான் இருக்கணும் அப்படின்னு. ரிலேஷனும் பற்றி கேட்குறேன், ரிலேஷனும் யாரும் சப்போர்ட் பண்ணல. அம்மா கூட பிறந்தவங்க, அப்பா கூட பிறந்தவங்களாம் எஞ்சி கூத்தாடி ஒரு ஒன்றுட்ட சொன்னதுக்கு எங்கள் பெரியம்மாட்ட கையில் காலும் விழுந்து அவ்வளோ கஷ்டப்பட்டு சேர்ந்ததுக்கான காரணம் என்ன சார் அப்படின்னா, நான் ஸ்டார்டிங்கில் பேசுகிறப்ப ஆரம்பித்தேன். இந்த பேரு, புகழ், பணம், படிப்பு, திறமை, வாழ்க்கைன்னு என்ன சொல்லி கொடுத்தது டியூஸ் ஆன் மட்டும்தான். அதனால தான் நான் கஷ்டப்பட்டு சேர்ந்தனேன். ஸோ அதுக்காக நீங்கள் ஒரு கிரேட் கிளாஸ் பண்ணிக்கலாம் டியூஸ் ஆஃப்டாங்க. ப்ளஸ் இப்போ இவ்வளோ கஷ்டப்பட்டு சேர்ந்துட்டேன். நான் எந்த மாதிரியான ஒரு பர்சன் கேட்டுக்கோங்க. நீங்களாம் இப்போலாம் சைலண்டாக உட்காந்து பார்க்குறீங்க, நமக்குலாம் அவ்வளோ பொறுமெலாம் இல்லை. நான் உட்காந்து ப்ரோக்ராம் பார்க்குறக்குள்ள யோசித்தேன், ஆக்சுவலாக எதோ ஒன்று பண்ணுறாங்க, கோட் சூட் போட்டு வராங்க, இவங்களே பூ போட்டுக்கிறாங்க, இவங்களே மாலை போட்டுக்கிறாங்க, இவங்களே எதாவது பேசுகிறாங்க. இந்த மாதிரி திங்க் பண்ணி இந்த பையன் தயவு செஞ்சு அந்த தப்பை மட்டும் யாரும் பண்ணிடாதீங்க. நல்லா படித்தா மட்டும் வாழ்க்கையில் முன்னேலாம் அப்படி நம்பியிருந்தவன். காலேஜில் நல்லா படித்தாச்சு, ஸ்கூலில் நல்லா படித்தாச்சு, எப்படி எனக்கு எந்த ரெஸ்பெக்டும் இல்லை. என்னால் ஊரில் எங்கள் ஓமியம் தான் கூப்பிடுவாங்க, யாருக்கிட்டையும் பேச மாட்டான், ஓமியம் வண்ட மாதிரிடுவாங்க. பட் ஆனால் இப்போ இந்த அளவுக்கு வாய் கிடைக்குது அப்படின்னா நல்லா டியூஸ் ஆஃப்ட்டு அந்த அளவுக்கு பேசிட்டு இருக்கிறேங்க. ஸோ டியூஸ் ஆஃப்டில் சேர்ந்துட்டேன். டியூஸ் ஆஃப்டில் சேர்றதுக்கு முன்னாடி வரையும் நெகட்டிவ் ஒரு 8 அடி பாயுதுன்னா, சேர்ந்துட்டு அப்புறம் இன்னும் ஒரு 16 அடி பாயுது. நான் டக் பண்ணிட்டு போகிறதுக்குள்ள ஃப்ரெண்ட்ஸுங்களாம் ஃபோட்டோ எடுத்து வச்சுக்கிறாங்க, வீடியோ எடுத்து வச்சுக்கிறாங்க, அது ஸ்டிக்கராக கம்ப்ளீட் பண்ணி குரூப்பில் போடுறாங்க, வீடியோ கால் பண்ணி கலாய்க்கிறாங்க. ஸோ இந்த மாதிரி ரொம்ப ஃப்ரெண்ட்ஸுங்களாம் கலாய்ச்சிருந்தாங்க. என் மைண்டில் ஒன்றே இருந்தது தான், உன் லைஃப் நீ பார்த்துக்கோ, என் லைஃப் நான் பார்த்துக்கிறேன். நீ எவ்வளோ கலாச்சாரம் சரி, நான் டியூஷன் கடைசி எடுத்து பண்ண தான் போகிறேன். மனசுக்குள்ள நான் ஒரு கமிட்மெண்ட் எடுத்திருந்தேன். பார்க்கலாம் அடுத்த ஒரு 4 வருஷம் கழிச்சு நீ எப்படி இருக்க, அடுத்த ஒரு 4 வருஷம் கழிச்சு நான் எப்படி இருக்கேன் அப்படின்னு. ஸோ கண்டினியூவாக ஜேர்னி பண்ணுறேன். காலேஜில் நெகட்டிவ் பண்ணாங்க, ஆர்ட்ஸ் காலேஜில் ஸ்டாஃபில் எப்படி நெகட்டிவ் பண்ணாங்க பாருங்க. டக் பண்ணி போனதும் ஒரு புத்தம் அப்படின்னு என்ன நெகட்டிவ் பண்ணாங்க. ஆனால் இவ்வளோ டீசெண்டாக வர அப்படின்னு காலேஜ் நெகட்டிவ் பண்ணாங்க. சேர்ந்ததுக்கப்புறம் அதெல்லாம் ரொம்ப அநியாயம் பண்ணாங்க என்னமா. ஸோ என்னோட தாட்டே வேற, ட்ரீம்ஸை உருவாக்குறது இந்த டியூஸ் ஆஃப் தான். நிறைய ஆசை இருக்குங்க. ஒரு அண்ணன் தம்பிகளை போட்டி எப்படி வரும்னு பாருங்க. நானும் அவங்க அடிக்கிறதுல எவ்வளோ, ஏன் இப்போ நாங்களும் 2 பேரும் கரெக்டாக சேர்ந்து பண்ணுறோங்க அப்படின்னா அந்த ஒரு மெச்சூரிட்டி தான் காரணம். மெச்சூரிட்டி இல்லை அப்படின்னா ஒன்றும் பண்ணுறதுக்கு இல்லை. ஸோ இந்த மெச்சூரிட்டி இந்த வயசில் இருக்கிறவங்க தான் வரணும், அந்த வயசில் இருக்கிறவங்க தான் வரணும் அப்படின்றதே கிடையாது. ஸோ மெச்சூரிட்டி எந்த வயசில் இருக்கணும்னாச்சும் வரலாம். நான் 17 வயசுல இதை புரிஞ்சுக்கிட்டேன். ஸோ போட்டி எப்படி வரும்னு பாருங்க. நீ ஆரஞ்சு கலர் பல்சர் பைக் எடுக்க, நான் பிளாக் கலர் பல்சர் பைக் எடுக்கிறேன். போட்டினா இப்படி வரணும், நீ போவா போவியா, நானும் போவா போவேன். அவர் ஒரு 10 டைம் போயிருக்காரு, நான் ஒரு 7 டைம் போயிருப்பேன். நீ டெல்லி போவியா, நானும் டெல்லி போகணும்னு நானும் போயிருக்கிறேன். நீ பிளேசர் எடுப்பியா, நானும் பிளேசர் எடுப்பேன், நானும் கோட் சூட் போடுவோம் அப்படின்னு கேட்டுக்கிறேன். பாருங்க ட்ரீம் எந்த அளவுக்கு உருவாயிருக்கு அப்படின்னு. பானிபூரி சாப்பிட்றதுக்கு ஆசை, சிக்கன் ரைஸ் சாப்பிட்றதுக்கு ஆசை, எவ்ரிதிங் எல்லாத்துக்குமே ஆசை ஃபுல்ஃபில் பண்ணுகிறேன். இன்னைக்கு போட்டு அந்த ட்ரெஸ் கொள்ள பாருங்க, பீட்டர் கலர் பேசுறேன். எங்கள் ஊரில் இருக்கிறவங்கலாம் ஏன்னா பிஏ அப்படின்வாங்க. ஸோ அதாவது பீட்டர்லாம் அவங்க சுத்தமே தெரியாது, ஏன்னா பிஇன்னு எழுதி நடாது அப்படின்வாங்க. ஸோ அந்தளவுக்கு நாலேஜ் கூட இல்லை. சார் சரி சார், உங்களை நெகட்டிவ் பண்ண உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்லாம் என்ன சார் பண்ணுறாங்க, அவங்களாம் டாட்டா விட்டு பேர குழந்தைங்களும் அம்மா விட்டு பேர குழந்தைங்களும் இல்லை. முன்ன வரையும் நான் 2020 என்ன கேம் பண்ணணும், வரையும் கேம் தான் சார் ஆடுறாங்க. ஸோ நான் அப்பயே திங்க் பண்ணிக்கிறேன். நான் சொன்னேன் பாருங்க, ஆப்பர்ச்சுனிட்டியாக கொடுத்த வச்சேன் கூட சேர்ந்து பண்ண கூட யாரும் இது பண்ணல. பட் ஆனால் என் லைஃப்பை நான் தான் செக்யூர் பண்ணணும் அப்படின்னு நான் இது பண்ணேன்.
ஏன் அப்படின்னா பிறந்தது ஒரு டைமு, வாழ பிறந்த ஒரு டைமு, ஆட்டம் கொடுத்துருக்கிற வயசும் கம்மி தான், டைமும் கம்மி தான். ஏன்னா டைமும் வயசும் போனால் கிடைக்க போகிறதில்ல. என்னை பெற்றவங்களுக்கும் சரி, என்னை சுற்றி இருக்கிறவங்களுக்கும் சரி, என்னால் நிறைய பேர் வளரணும் அப்படின்றதுக்காக நான் சூஸ் பண்ணதான் இங்கே டியூ சாப்பிட்டு 11,000 கஷ்டப்பட்டேன். நான் கிட்டத்தட்ட நெக்ஸ்ட்ல 4.5 லட்சத்துக்கு மேலே இன்சென்டிவ் வாங்கிக்கிறேன். எவ்வளோ அச்சீவ்மெண்ட் பண்ணியிருக்கேன். பெரிய ஒரு பொருள் பாருங்க, பணம் சிறுசா இருந்தாலும் அந்த சின்ன ரிஸ்க் தான் இப்போ என்ன ஸ்டெப் பை ஸ்டெப்பா க்ரோத் ஆகிட்டு போயிட்டு இருக்கு. தயவு செஞ்சு கொடுக்குற அட்வைஸ் என்ன அப்படின்னா, பாருங்க காலேஜ் கூட நானா ஒழுங்காக டிசிஷன் எடுக்கல, இன்னொருத்தர் சொன்னதுனால போனேன். எனக்கு 1 வருஷம் வேஸ்ட்டு. அதனால உங்கள் காலேஜும் சரி, நீங்கள் ப்ரோக்ராம் இவ்வளோ நேரம் உட்காந்து அட்டன் பண்ணுறது நீங்கள் தான். மற்றவங்கள்ட்ட டிசிஷன் கொடுக்குறீங்க, அவங்க கிட்ட கொடுத்துட்டீங்க அப்படின்னா முடிச்சுட்டு போயிடுவாங்க. ஓன நீங்கள் டிசிஷன் எடுங்க. ஏன்னா நம்ம சுற்றி இருக்கிறவங்க தான் நம்ம காரணம். நான் இந்த கூட்டத்துக்கு வரதுக்கான காரணம் என்ன அப்படின்னா, இன்ஸ்டாகிராமில் ஒரு ரீல்ஸ் ஒன்று பார்க்குறேன். ஒரு கண்ணுக்குட்டி சார் ஒரு குதிரை போட்டத்தில் பிறந்துருது. அந்த குதிரை போட்டத்தில் பிறந்த அப்புறம் அந்த கண்ணுக்குட்டி என்ன நினச்சிச்சு, நானும் குதிரை தான் நாட்டுது அப்படின்னு அந்த கண்ணுக்குட்டி வேகமாக ஓடுது. ஆக்சுவலாக அது பிறந்த இடமே இல்லை, வேகமாக ஓடுற போட்டதில் அந்த கண்ணுக்குட்டியும் நான் குதிரைன்னு நினச்சின்னு வேகமாக ஓட ஆரம்பிக்குது. நான் சேர்ந்த போட்டோலாம் அது கணக்கே வேற. இது வந்து ட்ரீமர்ஸ் போட்டோ, டியூ ஷாட் போட்டோ. ஸோ டியூ ஷாட்டை ஒரு கிரேட் கிளாப் பண்ணிக்கலாம் மேடம். நீங்க ஸ்டார்டிங்ல ஒரு இமேஜினேஷன் பண்ணிப்பீங்க, வாட்டர் சட்டை வாட்டர் பண்ணிக்கல அப்படின்னு. இப்போ வேற மாதிரி இமேஜினேஷன் பண்ணு. 4,000 பிளேசரு, பீட்டர் இங்கிலாண்டு, ஷர்ட்டு, பேண்ட்டு, எவ்ரிதிங் பிராண்டு, எவ்ரிதிங் புதுசாக யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னா, சார் நீங்கள் பணத்தை அன்வான்டாக வேஸ்ட் பண்ணுறீங்க சார். அப்படிலாம் இல்லை சார், இது எல்லாமே ட்ரீம் சார். ட்ரீம்காக செலவு பண்ணி வாங்கிக்கிறாங்க, தேவையில்லாமல் செலவு பண்ண கிடையாது. இந்த அளவுக்கு இது பண்ணியிருக்கோம் அப்படின்னா எல்லாமே ட்ரீம் தான். கனவை பெருசாகிக்கோங்க. அப்போதான் யார் எவ்வளோ பேர் நெகட்டிவாக சொன்னாலும் உங்களுக்கு அது காதல் போட்டுக்க மாட்டீங்க. அம்பானியாட்ட இருக்கணும், நெகட்டிவ் காதல் போட்டுக்காம க்ரோத் ஆகிட்டு போங்க. ஸோ விஷ் யூ ஆல் தி பெஸ்ட். என்னோட இந்த டியூ ஷாட் கரியர் சின்னஸ்லாம் இல்லை, இதோட தூரம் லாங்கு. நான் இன்னும் பார்க்க வேண்டிய தூரம் லாங்கு. வானத்துக்கு எல்லாம் இல்லாத மாதிரி நான் டியூ ஷாட்டில் பார்க்க வேண்டியது எவ்வளோ இருக்குது. இதெல்லாம் சும்மா சாம்பிள் தான், ட்ரைலர் தான். இன்னும் மெயின் பிக்சரில் அபவுட் டெவலப்மெண்ட்டுக்கு அடுத்தா காத்துட்டு இருக்கு. ஸோ பாருங்க, எனக்குலாம் என் லைஃப்ல எனக்கு என்னென்ன தேவையோ எல்லாமே எனக்கு டியூ ஷாட்லேயே கற்றுக்குது. ட்ரெஸ் கோடாக இருக்கட்டும், பணமாக இருக்கட்டும், என்ஜாய்மெண்ட்டாக இருக்கட்டும், ஸ்கில்லாக இருக்கட்டும், எவ்ரிதிங் உங்களுக்கு வேணும் அப்படின்னா டியூ ஷாட்டில் கண்டிப்பாக நீங்கள் சேரலாம். ஸோ மோஸ்ட் வெல்கம் டு டியூ ஷாட். யுவர் டிசிஷன், யுவர் லைஃப், யுவர் ரெஸ்பான்சிபிலிட்டி. மை லைஃப், மை ரெஸ்பான்சிபிலிட்டி. நான் டிசிஷன் எடுத்தேன், நான் முடிவு எடுத்தேன், என் பற்றவங்களே நான் பார்த்துக்கணும், என் கூட பிறந்தவங்களே நான் பார்த்துக்கணும், என்னை சுற்றி நான் பார்த்துக்கணும் அப்படின்னா முடிவு நான் எடுத்தேன். நெக்ஸ்ட் சாய்ஸ் இஸ் யுவர்ஸ். ஸோ என்னோட ஸ்ட்ராங்கஸ்ட் கமிட்மெண்ட் என்ன அப்படின்னா, நெக்ஸ்ட்டு ராயல்ட்டி கம்ப்ளீட் பண்ணணும். சார் லெவலுக்கு வந்துட்டோம் சார், நான் கண்டிப்பாக செல்ஃப் டிசிப்ளின் மெயின்டைன் பண்ணுவோம் சார், செல்ஃப் கண்ட்ரோல் மெயின்டைன் பண்ணுவோம் சார், ப்ளஸ் ஹெல்த்தை பார்த்துப்பேன், ஃபிட்னஸை பார்த்துப்பேன், நிறைய படிக்கணும்னு ஆசை சார். சார் லெவலுக்கு வந்தப்பறம் இதெல்லாம் நான் கண்டிப்பாக மெயின்டைன் பண்ணுவேன். ப்ளஸ் அது மட்டும் இல்லாமல் நெக்ஸ்ட் சீக்கிரம் கூடிய விரைவில் ராயல்ட்டி கம்ப்ளீட் பண்ணுவேன். லாவா ப்ளூவில் வேர்ல்ட்ஸ் 7 பெஸ்ட் ஸ்டார் அச்சீவ் பண்ணுவேன். தாய்லாந்து போக இன்னும் என்னை எவ்வளோ பேர் கேள்வி பண்ணாலும் சரி வளர்ந்துட்டு போயிட்டே தான் இருப்பேன். ஸோ தேங்க்யூ, விஷ் ஆல் த பெஸ்ட்.